சேத்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் போட்டு வந்துக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறேன், எங்க கை உடஞ்சிருக்கு, மயங்கி கிடக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறேன், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் தாண்டாங்க, ஸ்டான்லி தாண்டாங்க, ராயப்பேட்டை தாண்டாங்க, சுத்து கேஎம்சி கூப்பிட்டு போறேன், நீங்க கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்காங்க. நேற்று நைட்டு அத்தனை போலீஸ் சேர்ந்து எங்களை அவ்வளவு அடி அடிச்சு துப்புரவு பணியாளர்கள் அங்க போய் தூய்மை பணியாளர்கள் அவங்க குப்பாடுறவங்களோட சேர்ந்து அவங்களோட உங்களுக்கு என்னடி வேலை? வீடியோ எடுப்பீங்களா, லைக் வாங்குவீங்களா? இப்ப எங்க போய் வீடியோ எடுப்பீங்கன்னு சொல்லி எங்களை 20 பேர்கிட்ட மஃப்டியில ட்ரெஸ்ஸே இல்லாம நேம் பேட்ச் இல்லாம பாருங்க அந்த மேடம்க்கு நேம் பேட்ச் இல்ல, நேம் பேட்ச் இல்லாம அத்தனை பேர் எங்களை அடிச்சாங்க. போலீஸ்க்கு ஏசிக்கு நேம் பேட்ச் இல்ல, வந்த இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டருக்கு நேம் பேட்ச் இல்ல. இது எல்லாம் நடந்தது WBSல விமன் போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை உட்கார வச்சு நைட் எல்லாம் அடிச்சாங்க. சரி மேடம், இல்ல இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஏங்க வந்து கையை உடஞ்ச கையோட நீ எப்ப பார்த்தாலும் மேலிடத்துல இருந்து உத்தரவிட ஏன் சாரு? காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? சிஎம் கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. கூலி படம் பார்த்துட்டு இருக்காரு, கூலி தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. நான் ஒரு ட்விட்டர் போஸ்ட் போட்டேங்க, அத சொல்லி என்ன அடிக்கிறாங்க, அத சொல்லி என்ன அவ்வளவு அடி அடிக்கிறாங்க. என்ன மயங்கி கிடக்குறாங்க இவங்க மயங்கி கிடக்குறாங்க. எனக்கு கை உடைஞ்சிருக்கு, நான் காலைல 4 மணி நேரத்தை அழுதுட்டு இருக்கேன். தண்ணி கேக்குறாங்க, தண்ணி கொடுங்க, தண்ணி கேக்குறாங்கம்மா, அவங்க தண்ணி கேக்குறாங்க, பாருங்க தண்ணி கேக்குறாங்க, தண்ணி கொடுங்க அவங்களுக்கு. கத்தாதீங்க, தண்ணி எனர்ஜி வேஸ்ட் பண்ணாடா, உட்காருங்க. தண்ணி கொடுங்க அந்த அம்மாக்கு, தண்ணி கொடுங்கம்மா. டிஃபன் கொடுத்தீங்களா, டீ கொடுத்தீங்களா, சாப்பிட்டீங்களா? எனர்ஜி இது பண்ணாது. எனர்ஜி வேஸ்ட் பண்ணாது. அதெல்லாம் அடிச்சிருங்க, கையை விட்டாங்க, போன் இருக்கான்னு பாக்கிறதுக்கு இருக்காங்க. இது பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, போடுங்க.